மதுரை மண்ணு நம்ம கெத்து, வீரம் பேசும் வரலாறு நித்தம். ஜல்லிக்கட்டு காளைய பாரு, ஆட்டம் போடும் நம்ம ஊரு. மீனாட்சி தாயே துணை நமக்கு, வாழ்த்து சொல்லு யூடியூப் சேனலுக்கு. ஜிகே வித்தானு. காலங்கள் மாறலாம், ஆனால் சரித்திரம் சொல்லும் பாடங்கள் மாறாது. இந்த வீரத்தின் சுவடுகளை தேடி வரலாற்றின் பக்கங்களை திறப்போம். இது ஜிகே வித் தானு. இன்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டமா சுத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம இன்ட்ரோ சாங் எப்படிங்க இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊரு எல்லையில்லா வீரம், குறையாத விருந்தோம்பல், 2500 வருடத்திற்கு மேல் கம்பீரமா நிக்கிற நம்ம தூங்கா நகரத்தை பத்தி தாங்க. மதுரை. மதுரையை பற்றி நம்ம சொல்லவாங்க வேணும். மதுரைக்கு இருக்கிற மவுசே தனி. எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ், மாஸ் ஹிஸ்ட்ரி, கலாச்சாரம் எல்லாமே கலந்த ஒரு ஏரியா. பாண்டிய மன்னர்களின் தலைநகரம், சங்கம் வளர்த்த நகரம், கலைகளின் ஸ்வர்க்கம் அப்படின்னு மதுரைக்கு ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கு. உலகமே வியந்து பார்க்குற மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற அந்த சிற்பங்கள் 1000 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர் எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருந்திருக்காங்கன்னு நமக்கு உணர்த்துதுங்க. வைகை ஆற்றின் கரையோரம் உருவான அந்த நகரம் இன்னைக்கு வரைக்கும் அதே கம்பீரத்தோட நிக்குது. மதுரைக்காரங்க அன்புனா அது தனி ரகங்க. மதுரைக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஒரிஜினல் ஜிகதண்டாவை குடிக்காம யாரும் போக முடியாது. அதே மாதிரி மதுரை மல்லிகையோட மனம் உலக பிரபலங்க. வீரத்திலையும் சுதந்திர போராட்டத்திலையும் மதுரை பின்வாங்கியதே இல்லை. எத்தனையோ தியாகிகள் இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மதுரை அந்த வீரத்தையும் கலாச்சாரத்தையும் அப்படியே சுமந்துட்டு இருக்கு. மதுரைன்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது சித்திர திருவிழா மற்றும் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தாங்க. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்னு மதுரை மண்ணில் நடக்கிற ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டு இல்லைங்க, அது தமிழனின் வீரத்தோட அடையாளம். காளையை அடக்கிறது வெறும் உடம்பு வலிமை இல்லை, அது காளைக்கும் வீரனுக்கும் இடையே இருக்கிற பிணைப்பு. தமிழன் தன் கலாச்சாரத்தை, வீரத்தை விட்டு கொடுக்க மாட்டான் என்பதற்கு ஜல்லிக்கட்டே ஒரு சாட்சி. சரிங்க, மதுரையை பற்றி நான் இவ்வளோ சொல்லிட்டேன். மதுரையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அடுத்த வாரம் எந்த ஊரை பற்றி பேசலான்னு சொல்லுங்க, அங்கே போயிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.